இந்த ஆதித்யா சேனல்ல வ.உ.சி அவர்கள பத்தி ரொம்ப கேவலமா பேசி வச்சிருக்கானுங்க. அவர் வந்து செக்கு இழுத்த செம்மல்னு சொல்றாங்க. என்ன இழுத்தாருன்னு கேட்டா, அவரு படகு இழுத்திருப்பாரா? இல்ல அது ரூ. 5 குடுத்து அங்கேயும் இங்கேயும் ஓட்டியிருப்பாரா? இல்ல துரியோதன சேலை இழுத்தார்ல அந்த மாரி இழுத்திருப்பாரா? அப்படின்லாம் பேசுறான். டேய் உங்களுக்கெல்லாம் வெட்கமாவே இல்லையாடா? ஒரு சுதந்திர போராட்டத்துக்காக தன்னோட வாழ்க்கையவே இழந்து, சொத்து, பத்து எல்லாத்தையும் வித்து இந்த மக்களுக்காக போராடின ஒருத்தர பத்தி, இது காமெடி பண்ற விஷயமா அதெல்லாம்? எனக்கு புரியல. இந்த சேனல்ல வந்து எடிட்டரு, அந்த எஸ்.என்.பி டீமு எல்லாருக்கும் தாண்டி தானே இது வெளிய வருது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்க வெளியிடுறீங்களா? இல்ல உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாதா? யார் நீங்கல்லாம்? இந்த திராவிட கும்பல், இந்த சன் டிவி நெட்வொர்க் இருக்கு பாரு. இந்த திராவிட கும்பலு, இதே பேச்ச, இதே மாரி ஒரு கேளிக்கைய பெரியார வச்சு பேசியிருந்தா, நீ மொதல்ல அத ரெக்கார்ட் பண்ணியிருப்பியா? அங்கேயே நிறுத்தியிருப்ப. ஆனா இத ரெக்கார்ட் பண்ணி, அத எடிட் பண்ணி, எஸ்.என்.பி பார்த்து எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சே இத வெளியிட்டுருக்கீங்கன்னா, இது எந்த மாரியான ஒரு நடைமுறை? இதே மாரி நாளைக்கு வந்து எல்லாரையும் பேசுவீங்க. வேலுநாச்சியார பேசுவீங்க, பாரதியார பேசுவீங்க, அ எல்லாரையும் பேசுவீங்க. இதெல்லாம் நம்ம கடந்துலாம் போக முடியாது. தமிழராக ஒவ்வொருத்தரும் இத கடந்து போகவே கூடாது. எல்லாரும் இத பத்தி பேசியே ஆகணும். இது அந்த சேனலும், அங்க பேசின அந்த நபர்களும் கண்டிப்பா இதுக்கு ஒரு மன்னிப்பு தெரிவிச்சே ஆகணும். அந்த வருத்தம் தெரிவிக்கணுன்ற அந்த நாடகம்லாம் போகக்கூடாது. இத வந்து தமிழராகிய ஒவ்வொருத்தரும் இத பத்தி பேசியே ஆகணும். எல்லாரும் பேசுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் இத பத்தி பேசி மன்னிப்பு கேட்டே ஆகணும்.